ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இதயங்களை அறிந்த என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இறக்கத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்றும் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்றும் எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை வசனத்தை கொடுத்து இந்த மாயமான உலகத்திலிருந்து எங்களை மீட்டு எங்களை மகிமையான உலகத்துக்கு நீங்கள் அழைத்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மகிமையான உலகத்தில் நாங்கள் எப்படி இருக்கணுன்றது, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேணும்னு சொல்லி உங்களுடைய வார்த்தைகளை வசனத்தை கொடுத்து நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள், உண்மையாயிருங்கள், நீதி மேலே பசியாயிருங்கள், ஒவ்வொரு நாளும் சத்தியத்தின் மேலே வாஞ்சியாயிருங்கள். அப்பா, சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உப்பாயிருங்கள், ஒளியாயிருங்கள், வெளிச்சமாயிருங்கள் சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவோடைய அடிச்சவர்கள் நடந்து அவர் சொன்னது போல நாங்கள் வாழ்ந்து வளர்த்துக்கு உங்களுடைய வார்த்தைகளையும் வசனத்தை கொடுத்து உங்களுடைய பரிசுத்தாவியை கொடுத்து எங்களை பாதுகாத்ததுக்காக உங்களுடைய நேசகுமாரனுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படி வாழ்ந்து இயேசு கிறிஸ்து வரும்போது நாங்கள் கனி கொடுக்குற மக்களாக நாங்கள் உத்தமனாகவும் நீதியாகவும் வாழ்வதற்கு உதவி செய்ய தகப்பனே. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்கள் தேவைகள் என்னன்றது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. யார் ஒன்று கைவிட்டாலும் நான் ஒன்று கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. இந்த 20 பொழுதுல குடும்பத்தின் கரங்களை கூடும் தகப்பனே. குடும்பத்துக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தையும்